Exercise 1 4.3ல 10th Maxல first sum பார்க்க போகிறோம். A man goes 18 meter due east and then 24 meter due north. Find the distance of his current position from the starting point. கண்டிப்பாக உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். நார்த்து டைரக்ஷன் பாருங்கள், இந்த பக்கம் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து. ஓகேவா, இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் டயக்ராம் ஃபஸ்ட்டு வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, A man goes 18 meter டியூ ஈஸ்ட், அதாவது ஒருத்தர் வந்து 18 மீட்டர் தூரத்துக்கு ஈஸ்ட்டை நோக்கி போகிறாரு. இந்த இடம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அப்போ இங்கேருந்து 18 மீட்டர் தூரத்துக்கு ஈஸ்ட்டை நோக்கி போகிறாரு. அடுத்து அண்ட் தென் 24 மீட்டர் டியூ நார்த், அப்புறம் இங்கேருந்து அவர் 24 மீட்டர் தூரம் நார்த் டைரக்ஷனில் போகிறாரு. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் கரண்ட் பொசிஷன், இதுதான் கரண்ட் பொசிஷன், இங்கே தான் வதிக்கிறேன். ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து கரண்ட் பொசிஷன் வர உள்ள டிஸ்டன்ஸை தான் அவங்க கேட்டிருக்காங்க. நான் ப்ராப்ளம் பண்ணுறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸி. இது எந்த டயக்ராமில் இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது பித்தாகரஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர், அந்த ஃபார்முலா போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவங்க ஏன்னா AB கொடுத்துட்டாங்க, BC கொடுத்துட்டாங்க, AC தான் என்னது உங்களுக்கு வந்து தெரியாது. இந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு என்ன தெரியாது. அப்போது AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். அப்போ ஃபார்முலா போட்டு நீங்கள் செய்யுங்க. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். பை பித்தாகரஸ் தியரம் AC ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர், இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அப்போ AC ஸ்கொயர் தான் நமக்கு தெரியாது. ஈக்குவல் டு AB ஸ்கொயர் என்னது 18 ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் என்னது 24 ஸ்கொயர். 18 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 324 ப்ளஸ் 24 ஸ்கொயர் பண்ணால் 576. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 900. இப்போ AC ஸ்கொயர் 900னா AC என்ன கிடைக்கும், இது ரூட் எடுத்துக்கணும், ரூட் 900. அப்போ AC விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும், இது ரூட் 9 வந்து என்னது 3, 2 ஜீரோஸ் இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும்போது என்ன தான் சேஞ்ச் ஆகும், ஒரு ஜீரோ. இது உங்களுக்கு 18 ஸ்கொயர் உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன வரும் 18 இன்ட்டு 18, 8 8 64, 4 6 1 8 is 8, 9 10 11 12 13 14. அடுத்து 1 8 is 8, 1 1 is 1, 4 2 1, அப்போ என்ன வரும் 324. அடுத்து 24 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 24 இன்ட்டு 24, 4 4s are 16, அதான் அங்கே போட்டு 6 1 2 4s are 8 1 9 2 4s are 8 2 2s are 4. அடுத்து 6, இங்கே என்ன வரும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 7 1 என்ன வரும் 5 576. அப்போ உங்களுக்கு 576 கிடச்சிருச்சு. அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 900. 4 6 ஆட் பண்ணுங்கள் 10 கிடைக்கும். 0 1 இது 8 9, அது ஒரு 10 0 1 3 + 5 8 1 9. அப்போ AC ஸ்கொயர் வந்து 900னா AC விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ரூட் 900. AC ஈக்குவல் டு 30 மீட்டர். அப்போது நீங்கள் எழுதும்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் தானே கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் எழுதும்போது therefore required distance is 30 மீட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. இவ்வளோதான் அந்த சம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. பித்தாகரஸ் தியரம் அந்த இது வந்து ஃபார்முலா வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. AB வந்து AB நம்மளுக்கு AC தெரியாதுங்கனால இது அப்படி இந்த சைடு வச்சுட்டு ABயும் BCயும் மட்டும் அவங்க டயக்ராம் படி கொடுத்துருக்காங்க. அதை அப்படி போட்டு பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஈஸியாக வந்துடும். டயக்ராம் கண்டிப்பாக போடணும். அதேமாரி நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டெலாம் லைட்டாக பென்சிலால் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸ்ட் இருக்க இடத்துல போய் நீங்கள் வெஸ்ட்டு நம்பரை மாற்றி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் தப்பாயிரும். அதனால் அதை கரெக்டாக தெரிஞ்சு போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.